எதிர்பார்க்காத நிலையில் திடீரென ரோபோசங்கர் அவர்களை காலமானது நம்ம எல்லாருக்கும் தாங்க முடியாத அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்பட்டிருக்குது. இன்னும் ரோபோசங்கர் அவர்களை இறக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய குடும்பத்தாரிகளிடம் ஒரு சில விஷயங்கள் பேசினதாக இப்போ சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு வைரலாக வருது. அந்த வகையில் ரோபோசங்கர் அவர்களை இறக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய குடும்பத்தார்கள்ட்ட என்னென்ன விஷயங்களை பேசியிருக்காரு அப்படிங்கிறத முழுமையாக இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். சின்னத்திரையில் நகைச்சுவை நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமாகி வெள்ளித்திரைக்கு நடிகராக வந்தவர் தான் ரோபோசங்கர் அவர்கள். ரோபோசங்கர் தனுஷுடன் மாறி சிவகார்த்தியுடன் வேலைக்காரன் என பல முன்னணி நடிகர்களின் படங்களில் காமெடி கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலமான காமெடி நடிகராக வலம் வந்தவர் தான் ரோபோசங்கர். இவருக்கென்று தனிப்பட்ட ரசிகர் பட்டலாம் இருக்காங்க. இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ரோபோசங்கர் அவர்களுக்கு மஞ்சள் காமாலை நோய் பாதிக்கப்பட்டு அதற்கு சிகிச்சை பெற்று வந்தார். அந்த சமயத்தில் ஒரு இன்டர்வியூவில் கூட நான் உயிர் பிழைச்சி வந்ததுக்கு முக்கிய காரணம் என்னுடைய மனைவியும் என்னுடைய மகளும் தான். அவங்க என்ன ஒரு குழந்தை போல பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு ரொம்பவே உருக்கமாக பேசியிருந்தார். இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி படப்பிடிப்பில் திடீரென ரோபோசங்கர் அவர்கள் மயங்கி விழுந்திருக்காரு. உடனே அவரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிச்சிருக்காங்க. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ரோபோசங்கரினருடைய உடல்நிலை மிகவும் மோசமானதை அடுத்து தன்னுடைய குடும்பத்தாரிடம் அவர் ஒரு சில விஷயங்கள் பேசினதாக இப்போ சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு வைரலாகிறது. அந்த வகையில் ரோபோசங்கர் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாரிடம் என்னுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, எனக்கு எதுலேருந்து மீண்டு வருவேனான்னு எனக்கு தெரியலை, நான் பொழைச்சி வருவேண்டே எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் இல்லைன்னாலும் நீங்கள் மனதைரியமாக இருக்கணும், நீங்கள் வாழ்க்கையில் நிறைய சாதிக்கணும், என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே உண்டு, நான் இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும், இறக்குறது தான் முடிவு அப்படின்னா அதை யாராலும் மாற்ற முடியாது அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக ரோபோசங்கர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்குது. இதனையடுத்து ரோபோசங்கரை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து சிகிச்சை அளிச்சிருக்காங்க. சிகிச்சை பெற்று வந்த ரோபோசங்கர் அவர்களை அடுத்த ஒரு சில மணி நேரங்களிலேயே இறந்து போயிட்டாரு. ரோபோசங்கர் அவர்கள் காலமானதுக்கும் அவருடைய குடும்பத்தார்கள் ரோபோசங்கர் அவர்களை கடைசியாக பேசினது நினைச்சு கண்ணீர் விட்டு கதறி எழுந்ததாக சொல்லப்படுகிறது. ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு நீங்கள் ரோபோசங்கர் அவர்களை கடைசியாக பேசின இந்த விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.